வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையிலான அந்த சில நிமிடங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள்தான் சில நேரங்களில் மிகப்பெரிய அதிசயங்களை உருவாக்குகின்றன. வயநாட்டில் சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் தக்க சமயத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையும் மனிதநேயமும் இணைந்த அரிய எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. வயநாடு பொன்குழி அருகே 55 வயதான ஷாஜகான் ஓட்டிச் சென்ற லாரியில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. சுயநினைவை இழக்கும் நிலையிலும் சாலையில் சென்ற பிறரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் லாரியை வேண்டுமென்றே சாலையோர மரத்தில் மோதச் செய்து நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்தார். அதே நேரத்தில் இக்ரா மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் ஆதிராவும் அவரது கணவரும் அந்த வழியாக காரில் வந்து கொண்டிருந்தனர். சேதமடைந்த லாரியையும் அதற்குள் மயங்கி கிடந்த ஓட்டுநரையும் பார்த்ததும் ஒரு நொடியும் தாமதிக்காமல் ஷாஜகானை தங்கள் காரின் பின்பக்க இருக்கைக்கு மாற்றி மருத்துவமனை நோக்கி விரைந்தனர். மருத்துவமனை சென்றடையும் வரை முழு பயணத்திலும் ஆதிரா தொடர்ந்து வழங்கிய சிபிஆர் இதய நுரையீரல் மீட்பு சிகிச்சை தான் ஷாஜகானின் உயிரை காப்பாற்ற முக்கிய காரணமாக அமைந்தது. அதே சமயம் தனது மருத்துவமனையில் உள்ள சக ஊழியர்களுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்து அவசர சிகிச்சை பிரிவில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்யும்படி ஒருங்கிணைத்தார். ஒருபுறம் உயிர் போராட்டத்திலும் பிறரின் பாதுகாப்பை முதலில் நினைத்த ஓட்டுநரின் பொறுப்புணர்வு, மறுபுறம் ஒரு செவிலியரின் தக்க நேர செயல்பாடும் மனிதநேயமும். இந்த இரண்டும் ஒன்றிணைந்த போதுதான் ஒரு அரிய உயிர் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. செவிலியர் ஆதிராவுக்கும் அவரது கணவருக்கும் பெரும் விபத்தை தவிர்த்த ஓட்டுநர் ஷாஜகானுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் ஒரு பெரிய சல்யூட்டும்.